கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் இன் த பைபிள் வரிசையில் இன்று நாம் சந்திக்கப் போகும் நம்பிக்கையின் நாயகன் யாக்கோபு. ஆபிரகாமின் பேரனும் ஈசாக்கின் குமாரனுமாகிய யாக்கோபை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கின் குமாரர்கள் ஏசா, யாக்கோபு என்ற இரட்டையர்கள். யாக்கோபு தன் இளவயதில் ஏசாவிற்கு ஒரு கப் கூழ் கொடுத்து அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டதோடு தன் தாயின் தந்திர ஆலோசனையின்படி ஏசாவிற்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் தானே பெற்றுக்கொண்டவன். இப்படி ஏமாற்றுக்காரனாகவும் தந்திரக்காரனாகவும் இருந்த யாக்கோபு எப்படி ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது நம்பிக்கையின் நாயகன் வரிசையில் இடம்பெற்றான் என்று பார்ப்போம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். In English, it is mentioned, he bowed in worship as he leaned on his staff. The words "as he leaned on his staff" are of no small significance. After Jacob wrestled with God for the rest of his days, he walked with a limp and he gave over control of his life to God. As an old man and now a great hero of faith, Jacob leaned on his staff, demonstrating his hard-learned trust and dependence on the Lord. அந்த ஹார்ட் லேர்ன்டு ட்ரஸ்ட்டும் டிபெண்டன்ஸ் ஆஃப் த லார்டு எப்படி அவனுடைய வாழ்க்கையில் வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று ஆசீர்வதித்து, நீ கானானிய பெண்ணை விவாகம் செய்யாமல் உன் தாயினுடைய சகோதரன் லாபானின் குமாரத்திகளில் பெண் கொள் என்று அனுப்பினார். அங்கிருந்துதான் யாக்கோபின் பயணம் தொடர்கிறது. ஆதியாகமம் 28 அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து ஆதியாகமம் கடைசி அதிகாரம் 50 வரையிலும் பரவலாக யாக்கோபை குறித்து வாசித்து அறிகிறோம். அவருடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன என்பதை பார்ப்போம். What lesson we can learn from the life of Jacob? The first one, the examples of parents make a great impact on their children. The story of Jacob shows us how children tend to repeat the errors of their parents. ஈசாக்கும் ரெபேக்காளும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் காட்டிய பாரபட்சம் எப்படி இருவருக்கிடையே விரோதத்தையும் வெறுப்பையும் வளர்த்ததோ, அதே போன்ற தவறை யாக்கோபு முதலில் தன் மனைவிகளிடத்திலும் பின் தன் பிள்ளைகளிடத்திலும் செய்தான். விளைவு, அவன் தன் பிள்ளைகளில் அதிகமாக நேசித்த யோசேப்பை அவனுடைய சகோதரர்களே, அதாவது யோசேப்பின் சகோதரர்களே விற்று போட்டார்கள்.
parents possess the great power to mold their children's future. Use this power according to God's will and purpose. Number 2, don't underestimate the law of cause and effect. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாக்கோபு தன் தகப்பனுடைய பார்வை இருளடைந்ததை பயன்படுத்தி ஏசாவின் ஆசீர்வாதத்தை பெற்றான். அதுக்கு பதிலாக லாபான் அவன் விரும்பிய ராகேலை தராமல் இருளில் லேயாளை அவனுக்கு மனைவி ஆக்கினான். அவன் செய்த வினை அவனுக்கே வினையாக முடிந்தது. அதனால் அவன் லாபானிடத்தில் 20 வருடம் ஒரு சேவகனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. We have seen in the life of Jacob how this law operates. Jacob planted the bad seed that will later yield a bitter and unpleasant crop. God has already determined that Jacob will rise higher than his elder brother Esau. However, he did not wait upon the Lord to fulfill this prophecy, but he took it upon himself and dealt deceitfully. As cunning as Jacob was, Laban has outwitted Jacob and turned him into a servant for about 20 years. Just like Jacob, who used deceit to take advantage of his father Isaac and Esau, Laban also used craftiness and trickery to take advantage of Jacob. Never ever commit the mistake of believing that you will be able to cheat the law of cause and effect. We could see that Jacob later repented and had a converted heart. However, we must also realize that the consequences of our bad decisions would potentially remain in our lives even after we have remorsefully repented and regretted our actions. God can forgive the spiritual effects of our bad decisions, but we may never be able to erase its physical effects. So, the next time you do something, remember this one thing holds true. Sow goodness and you will reap goodness. Sow evil and you will reap evil. So, நாம் நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்போம். தீமையை விதைத்தால் தீமையைத்தான் அறுப்போம். யாக்கோபின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்கிறதால் தொடர்ந்து நாளை பார்ப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.